ரசிப்பு தன்மையால் மாத்திரமே தமிழ் திரையுலகம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தமிழ் திரையுலகின் சார்பில் உங்களுக்கும் ஆரத்தி. என் இனிய தமிழ் மக்களே, அன்னக்குடியும் கொடிவீரனும் என்னுடைய 35 ஆண்டு கால வரலாற்றில் இந்த புதிய படத்திற்கு கதாநாயகன் நாயகியாக 2 புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகிறேன். அதனுடன் ஒரு வலுவான கதாபாத்திரமாக உங்களுக்கு அறிமுகமான என் நண்பன் அமீர் கட்டுவரியனாக இந்த படத்தில் கட்டுவரியன். நீங்க படம் பார்த்தா தெரியும் ஏன் அவனுக்கு பேர் அந்த பேர் வச்சிருக்கோம்னு, கட்டுவரியன். அமீருடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்கலாம். இந்த மண்ணின் மைந்தன், இந்த மண்ணின் மகன், அறிமுக நாயகனாக, அன்னக்குடி கொடிவீரனாக லட்சுமணன் என் நண்பனின் மகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன். பேசுவேன்னா என்ன பேசுவார்னு தெரியாது எனக்கு. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். பாரதி ராஜா சார் சினிமாக்களை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஒரு ஆள் நான். கடந்த 5 வருஷமா பாரதி ராஜா சார், டே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம்டா, ஏதாவது குற்றப்பரம்பரை பண்ணுவோம்டா, அப்பனும் மாத்தாலும் பண்ணுவோம் சார், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றேன், வர வேண்டியதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு. ஸோ இந்த முறை கூப்பிட்டாங்க. என்ன ஏதுன்னு நான் எதுவுமே கேட்கல. சார் எப்போ வரணும், ஆனால் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கேன், முடிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன்னு, நீ வாடா முதல்ல அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், நான் வந்துட்டேன். மற்றபடி இதுவரைக்கும் அவருடைய படங்கள்ல ஆடு மாடு கோழி குளம் குட்டை கோயில் மனுஷங்க எப்படி நடிச்சாங்களோ அந்த வரிசையில் நானும் நடிக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மற்றபடி இது பாரதி ராஜா சாருடைய படம். ஒவ்வொரு மனிதனுமே வாழ்க்கையில எவ்வளவுதான் வெற்றி அடைஞ்சாலுமே, எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அவங்க திரும்பி பார்க்கிற பக்கங்கள் 2 இருக்கும். தன்னுடைய கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த காலேஜ் ஆல்பம், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது நண்பர்களோட இருந்த ஆல்பத்தையும், அதையும் தாண்டி அதற்கு பின்னால தன்னுடைய கல்யாண ஆல்பத்தையும் பரட்டி பார்ப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விழா, இந்த படம் எனக்கு ஒரு 3வது ஆல்பம். இப்படி ஒரு விழாவில் அதை நான் மதிக்கிறேன். தமிழ் சினிமாவோட மூத்த இயக்குநர்களும் இந்திய சினிமாவுக்கு அடையாளமாக இருக்கிறவருக்கு நடுவில் இந்த படம் இருக்கிறது. என்னுடைய மனம் நிறைந்த நன்றி பாரதிராஜாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கட்டுவரியனுடைய பிள்ளையாக, கதாநாயகனாக, கொடிவீரனாக அறிமுகமாகின்ற இளைஞன். ஆல் ஓவர் இந்தியாவில் பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்னு பேர் வாங்கினவன். சினிமாவை கனவில் கூட நினைத்து பார்த்ததில் என்று சொன்ன பையன் இதன் உச்சத்திற்கு வர இன்று ஆரம்பமாக ஒரு அச்சாரமாக போட்டு வைத்திருக்கிறேன். பிறந்த மண்ணில் இந்த மரங்கள் ஆண்டாண்டு காலமாக எப்படி என் கண் முன்னால் வளர்ந்திருக்கிறதோ அதுபோல் இவனுடைய வளர்ச்சி இருக்கும் என்று அவனை அறிமுகப்படுத்தி ஓரிரு வார்த்தையை பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்னக்கொடியும் கொடிவீரனும் பாரதி ராஜா சாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இதுக்கு மேல எனக்கு பெருசா எதுவும் கிடைக்கும்னு தெரியல. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா கூட இருந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. மல்லாங்கனர் மங்காத்தா
வாகை சூடவா பார்த்திருப்பீங்க. இவர்கள் நம்முடைய மண்ணுக்கு வந்து அவர்களுக்கு இன்னும் அதிகப்படியான வெற்றியை கொடுக்கின்ற வாகை சூடுவதற்கு இந்த மண் தயாராக இருக்கிறது. மல்லாங்கனூர் மங்காத்தா ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடல் இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் பாலு மகேந்திரா சார், பாலச்சந்திர சார், மணிரத்னம் சார், பாரதி ராஜா சார் அண்ட் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் குஷ்பு மேம் அண்ட் சுகன்யா மேம், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சாரோட 44th அன்னக்கொடி கொடியும் கொடி வீரனும் என்ற படத்தோட ஆடியன்ஸோட சப்போர்ட் பார்த்துட்டு தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் இதுல மல்லாங்கடர் மங்காத்தா என்ற கேரக்டருக்கு என்ன கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் பிரேயர்ஸ், பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்காக என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை விட பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா த லெஜண்ட் பாரதி ராஜா சாரோட அன்னக்கொடியும் என்ற கொடி வீரன் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளர். 22 வயசுல 72 வயசுல என்னென்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சிருக்கான். வெட்டிக்கார பையன். அற்புதமா ஒரு 6 டியூன் போட்டு கொடுத்துருக்கான் இந்த படத்துக்கு. மண் வாசனை எப்படி புரிஞ்சுச்சுன்னு எனக்கே தெரியல, அப்படி பண்ணியிருக்கான் ஜிவி பிரகாஷ். உங்க எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லா பெரியவர்களுக்கும் சந்தோஷம். அண்ட் சாருடைய பாடல் கேட்டுதான் நான் வளர்ந்துருக்கேன். கண்டிப்பா நல்ல சாங்ஸ் கொடுப்பேன்னு நம்புறேன். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். பாரதி ராஜா சார் பத்தி பேசுறதுக்கு அத்தனை பேர் சென்னையில இருந்து இந்த துவக்க விழாக்காக இங்க வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பாரதி ராஜா சார் மேல எல்லாருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில மரியாதை இருக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாத்துக்கு மேல கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஷூட்டிங் பண்ணும்போது எங்களை எல்லாரும் மிரட்டி வச்சிருப்பாரு. ஆனா உண்மையில பாரதி ராஜா சார் கூட ஒர்க் பண்றது பார்த்தா ஒரு லெஜெண்ட் கூட ஒர்க் பண்ற போல இருக்கும். அதுவும் மண் வாசனை எந்த அளவுக்கு இனிக்கும் அது பாரதி ராஜா சாரோடைய படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த படத்தோட துவக்க விழாக்கு என்ன தேனி வரைக்கும் வர சொல்லி மரியாதை கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. இந்த படத்துல நடிக்கிற புது கதாநாயகன் இனியா, கீர்த்திகா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்களுடைய கனவு படமான இந்த அன்னக்கொடியும் கொடி வீரனும் பட துவக்க விழா எங்களுடைய மண்ணினுடைய முழுமையான கலாச்சார பண்பாடான சாமியாடி, அருவா, முழப்பாரி, மலையடிவாரம் என்று மண்ணின் ஈரத்தோடும் வியர்வையோடும் இன்றைக்கு வெறு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில அந்த மல்லாங்கினர் மங்காத்தான்னா என்னதான் சொல்லணும், என்னுடைய ஊரை பேட்டன் ரைட் வாங்காமே டைரக்டர் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தமிழர்களுடைய இனக்குழு வாழ்க்கையில திருவிழாவும் கொண்டாட்டம் தான் எந்த ஒரு அடிப்படையான விஷயத்திற்கும் நாடி நரம்பாக இருப்பது. அந்த கொண்டாட்ட மனோபாவத்தோடு இன்றைக்கு இந்த படப்பிடிப்பு துவங்கி இருக்கின்றது. படப்பிடிப்பிலே முதல் கட்டமாக இன்றைய நிகழ்ச்சி அதற்கான அத்தனை முத்திரை பதித்த ஒரு அருமையான நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பிற்குரிய அமீர், இனியா, என்னுடைய தோழி சாந்தி, அவருடைய புதல்வன் என்று நினைக்கின்றேன், மணிவண்ணன் அவருடைய புதல்வன், அவர்கள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் இன்னைக்கு நின்று பேசுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது முக்கியமா என்னுடைய குருவான பாரதி ராஜா சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த தேனி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து அவருடைய திறமையினால உலகம் முழுக்க இன்னைக்கு புகழ் பெற்றிருக்கான்னா அது எவ்வளவு பெருமை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவரை பார்த்து பல டைரக்டர்ஸ், பல ஏகலைவன்கள் உருவாகியிருக்காங்க. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா ஆர்டிஸ்டும் இன்னைக்கு நல்ல பேரோட இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே அவருடைய ஆசீர்வாதம் தான் காரணம். அவர் இந்த ஊர்ல இருந்து வந்தது மட்டும் இல்லாம இந்த
படத்தோட துவக்க விழா இங்க வச்சிருக்கிறது இதுவே ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கு. முதல் நாள் இப்படி இருக்குன்னா கண்டிப்பா இதனுடைய 100th day or success பல 100 நாட்கள் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை விட 10 மடங்கா மக்கள் திரளணும், இன்னும் அவர் புகழை பாடணும்னு வேண்டிக்கிறேன். Thank you very much for this lovely opportunity. Thank you.